மதுரை மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சொக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள படிப்பறிவில்லாத பெண்களை குறிவைத்து ராணி மற்றும் அவரது கணவர் ரவியும் 100க்கும் மேற்பட்ட பெண்களின் பெயரில் பல்வேறு நிதி நிறுவனம் மூலம் 2.5 கோடி வரை பணத்தை வாங்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடனை ராணி கட்டாத காரணத்தினால் நிதி நிறுவன ஊழியர்கள் சொக்கம்பட்டி கிராம பெண்களிடம் கடனை கட்டுமாறு நிர்பந்தம் செய்யும் பொழுதுதான் தங்கள் பெயரை பயன்படுத்தி ராணி பெரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளது அந்த கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு தெரிய வந்துள்ளது. வாங்காத லோனுக்காக நிதி நிறுவன ஊழியர்கள் எங்களை தகாத வார்த்தைகளால் பேசுவதும் மிரட்டுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மெல்க புகார் அளிக்க வந்திருந்தனர். கொட்டாம்பட்டிக்கு பக்கத்துல சொக்கம்பட்டிங்கிற ஒரு மலை கிராமம் தான். விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற கிராமம். இவங்க ஒரு 10 வருஷமா இந்த மகளிர் குழு லோன் இதுகெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதுல இருந்து லோன் வாங்கி கொடுக்க படிக்காத மக்கள்னால அவங்க கொஞ்சம் படிப்பறிவு உள்ளவங்க போல இருக்கு. அவங்க ஒரு குழு தலைவி மாதிரி இருந்து இவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குற அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால இவங்க லோன் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், இவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே அந்த பேங்க்ல இருந்திருக்கு. பேங்க்ல இந்த குழுக்களுக்கு லோன் கொடுக்குற அந்த ஃபினான்ஸ் நிறுவனங்கள், ஆமா, அந்த மாதிரி இருந்திருக்கு. இதை பயன்படுத்தி அந்த அம்மா வந்தாதான் நாங்க லோன் கொடுப்போங்கிற மாதிரி பேங்க்காரங்க ஒரு முடிவுல இருந்திருக்காங்க. இவங்க போகாமலே எல்லார் பேர்லயுமே கிட்டத்தட்ட 10 லோனு 15 லோனு அப்படி வாங்கியிருக்காங்க சார். 50 வயசுக்கு மேல லோனே கொடுக்கறதே கிடையாது. ஆனா 50 வயசுக்கு மேல உள்ளவங்க மேலதான் 10 லோனு 15 லோனு ஸ்டேட்மெண்டோட கொண்டு வந்து வச்சிருக்கோம். அவ்வளவு லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னால அவங்க ஆள் அப்ஸ்டாண்டிங் ஆனதுக்கு பின்னாலதான் இந்த குழுவுல இருந்தவங்க பூரா எனக்கு பணம் கட்டணும், உனக்கு பணம் கட்டணும் ஒவ்வொருத்தரும் சொல்லல இந்த மக்களுக்கே தெரியுது நம்ம பேர்ல இவ்வளவு லோன் எடுத்துருக்காதுங்கிறதே. அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியல. அது போக இண்டிவிஜுவலாகவுமே உள்ளூர்காரங்கிற அடிப்படையில ஒரே அம்மா கிட்ட 40 பவுன் நகை, 10 பவுன் நகை, 5 பவுன் நகை இப்படி எழுதி கொடுக்காமலே 2 லட்சம் பணம், 1 லட்சம் பணம் இப்படி கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு மேல அந்த அம்மா வாங்கிட்டு ஆள் இல்லை சார். இப்ப எங்க போனான்னு இந்த மக்கள் புறாமே இப்ப வாழ தடுமாறுறாங்க. ஆனா குழுக்காரங்க இந்த அம்மா வாழ விடவே இல்லை. காலையில 5:30க்கு வந்துறாங்க சார், நைட்டு 10:30 வரைக்கும் அங்கேயேதான் இருக்கிறாங்க. இன்ன வார்த்தைகள் இல்ல, தகாத வார்த்தைகளை கேட்கறாங்க. இந்த மக்கள் இப்ப சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. 1 வாரமா வாழ்றதா சாகுறதா தெரியாம இந்த பணத்தை கேட்டு வந்தோன்னா அவங்க வீட்டுக்காரங்களும் போட்டு இந்த அம்மாக்களை போட்டு அடிக்கிறாங்க சார். இதை அந்த மக்கள் முதல்ல கொட்டாம்பட்டி ஸ்டேஷனுக்கு போனாங்க, பெட்டிஷன் கொடுங்க. அந்த அம்மா காணாம போனானே அங்க போய் பார்த்தானா அமௌண்ட் ஜாஸ்தியா இருந்தானே இதை எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆதாரங்கள் இல்லாம போக முடியாதுன்னு இப்போ 1 வாரம் டைம் எடுத்து எல்லா மக்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து பெட்டிஷன் ரெடி பண்ணி இப்ப மக்கள் கொடுக்க வந்திருக்காங்க.